friends, welcome to Chinnipay channel. I am Varish Raghavan. இன்னைக்கு நம்ம Blender app பத்தி பார்க்க போறோம். Blender appல நிறைய 3D மாடல் பண்ணலாம். 3D மாடல் பைக் பண்ணலாம், 3D மாடல் கார் பண்ணலாம், 3D மாடல் பில்டிங் கூட பண்ணலாம். சின்ன சின்ன திங்ஸ் கூட 3D மாடல்ல பண்ணலாம். வாங்க கிளாஸ் டம்ளர் எப்படி 3D மாடல்ல பண்றதுன்னு பார்க்கலாம். என்ன கேஸ் பிரஸ் பண்றேன்னா பார்க்கணும்னா சைடுல ஷார்ட்கட் வியூ ஆன் இருக்கு. அது மூலமா பாத்துக்கோங்க. ஏன்னா உன்னால பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்ல மெஷ்டு சிலிண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜி கொடுத்துக்கோங்க. ஜி ஜெட் கண்ட்ரோல் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ டேப் கொடுங்க. இப்போ ஃபேஸ் செலக்ட்டுக்கு போங்க. இப்போ டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெலிட் கொடுத்துக்கோங்க. டெலிட்ல நீங்கள் ஃபேஸ் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்மால் ஃபேஸை நீங்கள் கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கலாம். ஸ்மால் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. ஆர் கொடுத்து லோட் கட்டை கடைசியில் கொண்டு போங்க. சரி கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. இந்த இதை கொஞ்சம் முன்னாடி வைங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. இந்த இதை கொஞ்சம் மேலே வைங்க. போன லோட் கட்டோட கொஞ்சம் மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் செலக்ட்டுக்கு போங்க. இப்போ 1 to 1 செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ட் இ கொடுங்க. அதில் எக்ஸ்ட்ரூட் ஃபேஸஸ் அலாங் நார்மல்ஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி கண்ட்ரோல் லூப் கொடுத்துக்கோங்க. டாப்ல பாட்டம்ல கொடுத்துக்கலாம். இப்போ எடிட் மோட் ஆப்ஜெக்ட் நோட் போங்க. இப்போ மெட்டீரியல் டேப் போங்க. அதில் நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே மெட்டீரியல் டேப் இருக்குங்களான்னு பாருங்க. வியூ பட் ஷேடிங் அதை ரஃப்னஸ் கம்மி பண்ணிக்கோங்க. 6 இல்லைனா 7 வைங்க. நான் 6 வச்சுக்கிறேன். டிரான்ஸ்மிஷனை அதிகம் பண்ணிக்கோங்க. அதிகம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வால்பேப்பரும் காமிக்கும். இப்போதைக்கு நான் சர்க்கிள் ஆட் பண்ணுறேன். ஆட் மெஷ் யூஸ்பியர் ஸ்கேல் அப் பண்ணிக்கோங்க. ஜிசெட் ஆனால் நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் உள்ளே இருக்கும். ஆனால் வெளில பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும்னா சிலிண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டில் வாங்க. லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ராக்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது எதுவும் மற்றபடிக்கு மாற்ற வேணாம். அது ரெண்டர் போங்க. ரெண்டர்லேயும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்.
இப்போ டெலிட் பண்ணிக்கிற ஸ்பியரை. இப்போ வந்து நீங்கள் அந்த கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மாடிஃபையர் டேப் போங்க. அதில் ஆட் மாடிஃபையர், சப்டிவிஷன் மாடிஃபையர். அதில் லெவல் சுயப்பட் 6 வச்சுக்கோங்க. 6 தான் ஃபைனல். அதில் 2 வந்து 6 வச்சுக்கோங்க. இப்போ அழகான கிளாஸ் ரெடியாக இருக்கும். ஆனால் 2 மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். இப்போ உங்கள் என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர் போங்க. அதில் எல்லோ கலர் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து நீங்கள் வந்து வரநாய் டெக்ஸ்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை. இப்போ பாருங்க ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டே கொடுங்க. ஷிஃப்டே கேமரா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கேமரா மூடி போங்க. என் கொடுங்க. அதில் வியூவில் கேமரா டு வியூ எனேபிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் கேமராவும் சேர்ந்து மூவ் ஆகும். இப்போ என் கொடுங்க. கேமரா டு வியூ டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்புட் செட்டிங்ஸ் போங்க. அதில் லாஸ்ட்டில் வாங்க. அது எங்கே வேணுமோ சேவ் பண்ணிக்கோங்க. நான் பிக்சர்ஸ் வைக்கிறேன். பிக்சர்ஸில் நீங்கள் வந்து என்ன நேம் வேணும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ கிளாஸ் கொடுக்குறேன். அக்செப்ட். நீங்கள் ஃபைல் ஃபார்மேட் எந்த மாதிரி வேணும்னு கேட்கும். நீங்கள் என்ன வேணும் கொடுத்துக்கலாம். நான் பிஎன்ஜி வச்சுக்கிறேன். கேமரா போய் இந்த மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ கீழே எண்டுன்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 2 கொடுங்க. அதில் ரெண்டர் போங்க. ரெண்டர் அனிமேஷன். மினிமமைஸ் ஆயிருக்கும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஜூம் இருக்கா அதான் உங்களுக்கு தெரியுது. ஜூம் அவுட் பண்ணி பாருங்க கரெக்டாக வந்திருக்கான்னு. அவ்வளோதான், நம்ம கிளாஸ் ரெடி. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.